கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. கேவலத்துலையும் கேவலம் படுவும் கேவலமான விஷயம் தெரியுமாங்க. பெண்கள் சார்ந்த குற்றம் இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி 40% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் வந்து நீங்கள் எப்படி சார் வந்து நான் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க? ஏதோ ஒன்று இடத்துல நடக்கிறதுக்கு நாங்கள் எப்படி நாங்களும் பாதுகாப்பெல்லாம் போட்டு பலப்படுத்திட்டு தானே இருக்கோம். இப்படி ஒன்று நடக்கிறதுக்கு நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? இதுக்கு மேலே அவங்களே கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன் சார், ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு ஓப்பன் இடம் இருக்குது. அந்த ஓப்பன் இடத்துல எதுவுமே இல்லை, ஒரு பொட்டல் காடாக இருக்குன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் அங்கே இல்லைன்னு நம்ம கேட்குறது ஒரு முட்டாள்தனமான கேள்வியாக இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை சேர்ந்த காவல் ஆய்வாளருக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? இவங்களால தைரியமா சொல்ல முடியுமா? போலீஸ் லேப்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு சார். இந்த இடத்துல ஒரு பெரிய லேப்ஸ் இருக்கு சார். அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு நாங்கள் வந்து போனோம், இங்க இருந்தாங்க, நாங்கள் சுட்டு பிடிச்சோம், யாரும் இந்த ஜேர்னலிஸ்ட் இடத்துல கேள்வி கேட்கல. பெண்களின் பாதுகாவலராக சொல்லி மாற்றத்தி கொண்டு இருக்கும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒருவனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு மாற்றீங்களே. நீங்க இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு இப்போ உண்மையாவே ஒரு குற்ற உணர்வு இல்லை, ஒரு தைரியம் இருந்ததுன்னா நீங்க அழகா உட்காந்து ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு ஷூட்டிங் நடத்துறீங்களே, நீங்க இப்போ ஒரு இன்டர்வியூ வச்சு சொல்லுங்க பார்க்கலாம் சார். இப்போ வச்சு சொல்லுங்க சார், நீங்க பார்க்கலாம். பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ரொம்ப ஹார்ஸா பேசிட்டாரு, இப்பெல்லாம் பேச தவறு இல்லை அப்படின்னு சொல்லி கண்டனங்கள்லாம் கூட எழுந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து கிளீனா ஃப்ரேம் பண்றாங்க அவரை, ஓகேவா? ஸோ அவர் வந்து வெளியில சொல்றாரு, ஆனால் இருக்கிறேன் பேசுறாரு, நான் பார்த்துட்டு வாங்க சொல்லிட்டு வராரு. பின்னாடியே வந்து தேவையில்லாத கேள்வியில முன் வச்சு போஸ்ட் பண்றாங்க சார். எனக்கு தெரிஞ்சு மிகவும் நாகரிகமாக பிரஸ்ஸை ஹேண்டில் பண்றதுல அவரை மாதிரி வேற யாருமே கிடையாது சார். திமுக காரங்களாம் உச்சம் சார், மதிச்சதே கிடையாது சார் ஒருத்தர் கூட பத்திரிகையாளர். அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வாங்க போக அண்ணன் வணக்கம் அதெல்லாம் பண்ணும்போதுலாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இனிச்சுது. பேசும்போது ஃப்ளோல நீ அதை பண்ணாத, அண்ணாமலை உரிமையில் பேசிக்கிட்டான் சார். இன்னும் நான் தகவல் என்ன கேள்விப்படுறேன்னா, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட கட்சி சார்ந்தவங்களே வந்து பார்த்தா இதை போய் கேள்வி இரிட்டேட் பண்ண அவர் ட்ரிகர் ஆவாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் திரு சி.பி. நவீன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று கோயம்புத்தூர்ல இந்த சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அடுத்தடுத்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. அது ஒரு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு அவங்கள கொண்டு போய் 3:30 மணி வரைக்கும் மாறி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். இது போல அடுத்தடுத்து தமிழகத்தில் நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளும் இந்த டாபிக் பேசுகிறோம், அடுத்த ஒரு டாபிக் வருது, போயிட்டே இருக்கும். இதற்கு முடிவே கிடையாதா? நிச்சயமாக முடிவு இல்லை. முடிவு எப்போ இருக்கும் அப்படின்னா, திமுக வந்து எப்போ ஆட்சியிலேருந்து வெளியில் போகிறாங்களோ அன்றைக்கி தான் அது முடிவு இருக்கும். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை வந்து ஊர் முழுக்க வச்சுருந்தாங்க இல்லையா? ஆமாம். அதை நான் இப்போ எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு கில்ட்டு கான்ஷியஸ் வந்துருச்சு, குற்ற உணர்ச்சி. நம்ம ரொம்ப அநியாயம் பண்ணுறோம் 4 வருஷமாக, இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது நல்லது பண்ணான்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்மளே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் போர்டு, தமிழகத்தை இனிமேல் தலைகுனை விடமாட்டோனாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பார்த்தோன்னா குற்ற உணர்ச்சியின் உச்சத்தில் போய் அந்த போர்டை வச்சது தான் இப்போ நான் பார்க்குறேன். உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா ஒரு கேவலம், அதாவது எப்படின்னா கேவலத்துலேயும் கேவலம் படுவும் கேவலமான விஷயம் தெரியுமாங்க. 11,000க்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு, 31 லாக்அப் டெத்து, 15% மேலே போக்சோ வழக்குகள் அதிகமாக இருக்குது, 15% அதிகமாக இருக்குது, 40% ஓவராலாக பெண்கள் சார்ந்த குற்றம் இருக்குது இல்லையா, நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி 40% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து நீங்கள் எப்படி சார் வந்து நான் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க? எப்படி சார் கூப்பிடுவாங்க? இவர் சொல்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி, எங்களுக்கு வாக்கு அளிக்காதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வாக்களிக்கலன்னு ஃபீல் பண்ணுவான். ஏதாவது வாயில் வந்துடும் சார் எனக்கு. இப்போ வந்து அவன் உண்மையாகவே வந்து ஃபீலாக பண்ணுவான், சொல்லுங்கள், ஃபீல் பண்ணுவான்.
வாக்கு அளிச்சவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவான், என்னடா இப்படி ஒரு மானங்கட்ட அரசுக்கு நம்ம வந்து வாக்களிச்சிட்டோமே. ஏன் சார் நான் இன்னொன்று சொல்கிறேன் சார். அதாவது இந்த விஷயம் நான் உள்ள சொல்லிடுறேன். இது யார் இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டை பற்றி இந்த ஒரு விஷயம் வெளில வந்தான்னு தெரில. பட் நான் சொல்கிறேன், அவங்களோட அப்பா வந்து ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் சார். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் குறிப்பிலாம் நான் நினைக்கிறேன், சரிங்களா, ஒரு எஸ்ஐயாக இருந்து ரிட்டையர் ஆகி அவர் இப்போது இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் இல்லை, இஸ் நோ மோர். ஒரு காவல்துறை அதிகாரியின் பெண். நம்ம இது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. காவல்துறை அதிகாரிகளுக்கே இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்ததை நம்ம பார்த்துருக்குறோம், இந்த திமுக நிர்வாகிகளை சேர்ந்து. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார். இந்த கோயம்புத்தூர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பு, ஒரு எஜுகேஷ்னல் ஹப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது, வெளியூர்லேருந்து நிறைய பெண்கள் வந்து அங்கே படிக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை தானே சார் அவங்களோட அம்மா அப்பாலாம் வந்து பெண்கள் அங்கே அனுப்புகிறாங்க படிக்கிறதுக்கு. இது போன்ற சம்பவங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அச்சத்தை வந்து அவங்க மத்தியில் வந்து உருவாகும்னு நம்ம யோசிக்கணும்ல சார். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம் போகிறோன்றது கிடையாது. இதில் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது பெற்றவர்களுக்கு. பெண் பிள்ளையை பெற்றவர்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த காலேஜ் இதில் படிப்பாங்க இல்லையா, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு நிம்மதியாக தூங்கி இந்நேரம் வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு பயம் இருக்குல்ல சார், நிம்மதியாக தூங்குவாங்களா? ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த விஷயத்தை நம்ம போக்கணும். இதுக்கான முடிவு வந்து பார்த்தீங்கன்னா 2026 இருக்கு இல்லையா, 2026 யாரெல்லாம் திமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டிங்களோ போன எலெக்ஷனில் இப்போ போட போகிறவங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த மொத்த குற்றங்கள் நான் சொன்ன பாருங்கள், அப்போது இவ்வளோ குடும்பங்களும் இன்வால்வ் அதில் இல்லையா, தனிப்பட்ட எண்ணிக்கையை நான் சொன்னேன் தோராயமாக, இவ்வளோ குடும்பங்கள் இன்வால்வ் இல்லையா, இவ்வளோ குடும்பங்களுக்கும் நம்ம திமுக ஓட்டு போட்டோன்னா நம்ம பெரிய பாவம் பண்ணுறோம் அவங்களுக்கு. புரிஞ்சுக்கோங்க, நீ ஓட்டு போடும்போது நினச்சிக்கோ 11,000 ரேப்பு கேஸு, 31 லாக்அப் டெத்து, போக்ஸோ, இதில் நம்ம குடும்பம் தான் என்ன இருக்கும், இந்த கட்சி நம்ம ஓட்டு போடுவோமா? சத்தியமாக சொல்கிறேன் சார், இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நான் இங்கே பதிவு பண்ணுறேன், சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிற வார்த்தை வந்து ரொம்ப என்ன சார் சிம்பிளாக இருக்கே சார், என்ன சார் அப்படியே யோசிப்பாங்களா சார்னா, நான் சொல்கிறது ஃபேக்ட் தானே. இப்போ நான் சொன்ன எண்ணிக்கையில் வந்து பார்த்தா தவறுகள் நடந்ததா இல்லையா, தமிழ் நடந்ததானே சார் இருக்குது, அநியாய அக்கிரமம் நடந்தானே இருக்குது. நான் திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன் சார், லா அண்ட் ஆர்டர், சரிங்களா, கம்ப்ளீட்டாக கவர்னன்ஸ் கிடையாது, ஆளுமை திறன் கிடையாது. இதுக்கான காரணம் ஆளுமை திறன் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன். ஆளுமை திறன் கிடையாது நீங்க சொல்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி சம்பவம் நடுராத்திரில காட்டுகள் நடக்குது, ஏதோ ஒன்று இடத்துல நடக்கிறதுக்கு நாங்கள் எப்படி நாங்களும் பாதுகாப்பெல்லாம் போட்டு பலப்படுத்திட்டு தானே இருக்கோம், இப்படி ஒன்று நடக்கிறதுக்கு நாங்கள் என்னதான் பண்ண முடியும், இதுக்கு மேலே அவங்களே கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன் சார், ரொம்ப சிம்பிள். அந்த இடம் வந்து நீங்கள் சார் நீங்கள் சிசிடிவிலாம் எங்கே சார் போடுவீங்க, அப்படி வருவோம். அதாவது 3ஆம் கண்ணுன்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் நீங்கள் எல்லா இடத்துக்கும் சிசிடிவி நீங்கள் போடுவீங்க இல்லையா. இப்போ சிசிடிவின்றதை நம்ம மெயினாக எங்கே சார் போடுவோம், எந்த இடங்கள்லாம் ஒரு ஹை அலர்ட் ஏரியாவா இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி நம்ம பொருத்துவோம் இல்லையா. ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு ஓப்பன் இடம் இருக்கு, அந்த ஓப்பன் இடத்துல எதுவுமே இல்லை, ஒரு பொட்டல் காடாக இருக்குன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் அங்கே இல்லைன்னு நம்ம கேட்குறது ஒரு முட்டாள்தனமான கேள்வியாக இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரெகுலராகவே இருக்குங்க சார். அந்த இடத்துல வந்து கூரையாக போட்டு பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்க. அங்கே ஒரு டாஸ்மார்க் வந்து டாஸ்மார்க் அங்கீகரிக்கப்பட்ட டாஸ்மார்க்கான்னு தெரியல, அங்கே ஒரு டாஸ்மார்க் இங்கே கொண்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் வந்து அதை போய் உடச்சதெல்லாம் நம்ம நியூஸில் நம்ம பார்த்தோம். ஆமாம். ஸோ அந்த இடத்துல கஞ்சா பழக்கம்லாம் வந்து அதிகமாக இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல புழக்கம் அதிகமாக இருக்குது. அதுபோல் இந்த ஃப்ரெண்ட் ஆப் மூலிமா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க, லேடிஸ்லாம் அங்கே காரில் வந்து நிப்பாட்டுறாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை சேர்ந்த காவல் ஆய்வாளருக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? இவங்களால தைரியமாக சொல்ல முடியுமா? அது சொல்லவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து கோர்ட்டு வந்து 23ஆம் புலிகேசி படத்தில் கரடி காரி துப்புன மாதிரி துப்புச்சு இந்த திமுக அரசு. சரியா? என்ன அதாவது இந்த கஞ்சா புழக்கம் இல்லை எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு போலீஸ் சொல்லாதீங்க, இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, யாருமே ஏற்றுக்க சாமானிய மக்கள் கூட இதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் நடுவில் தான் ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் 1 கிலோமீட்டர் ரேடியஸில் கள்ளச்சாராயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறாங்கன்றது வந்து போலீஸ் தெரியாமையே நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு குறிப்பிட்டாங்க. இப்போ இதுவும் அதே மாதிரி தானே சார், என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்குறேன். போலீஸ் லேப்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது சார், இந்த இடத்துல ஒரு பெரிய லேப்ஸ் இருக்குது. நைட் ரவுண்ட்ஸ் ஏன் சார் போல, ஹை அலர்ட் ஏரியான்னு தெரியும், பெண்கள் அங்கே கூட்டிகிட்டு வராங்கன்னு தப்பு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஒன்ஸ் 2 hours ஒன்ஸ் சும்மா அந்த பெட்ரோல் வண்டி எடுத்துகிட்டு போகணும் இல்லையா சார்? அதுதான் சார் உங்களுக்கு ஜீப்பு கொடுத்துருக்குறாங்க, அதுதான் சார் உங்களுக்கு ஜீப்பு கொடுத்துருக்காங்க. இதில்
திரு மதிப்புக்குரிய நம்மளோட தமிழ்நாடு கமிஷனரும் சரி இங்க இருக்கும்போது உத்தரவு போட்டிருந்தாரு, யாரும் இனிமேல் ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. வந்த புதுசுல ஞாபகம் இருக்கா, வண்டி ரவுண்ட்ஸ்லயே நான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவருக்கும் கோயம்புத்தூருக்கும் சம்மதம் இல்லை. இப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே. அங்க இருக்க கமிஷனர் சரிங்களா, அதே மாதிரி உத்தரவு போட்டிருந்தாருன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா வச்சு சுமார் கூட ரவுண்ட்ஸ் போங்க நான் போட்டிருக்கோன்னு இப்போ சொல்றாரு அப்படின்னா அப்புறம் எப்படி தவறு நடந்தது சார்? இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் 24 மணி நேரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நாங்க சுட்டு பிடிச்சிட்டோம், இல்ல பிடிச்சி சுட்டிங்களோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். அப்ப நம்ம பேச வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க, நடந்ததுக்கு எப்படி, அதாவது நடந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்றத விளக்கத்தை கொடுக்க போறீங்க. ஒருத்தர் கூட அதை பத்தி பேச மாட்டாங்க. அரசாங்க சைட்ல இருந்து நான் பேசுறேன் இந்த விஷயத்த, இது வந்து இதனால தான் நடந்தது. இப்போ அந்த இடத்துல யாராவது போலீஸ் கமிஷனர் இல்ல அந்த இடத்துல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருந்தது, நாங்க வந்து ரெகுலரா அங்க வந்து பார்த்தா ரைடு போயிட்டு தான் இருக்கோம், அந்த இடத்துல நாங்க இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல நாங்க இவ்வளவு பேரை பிக்கப் பண்ணி இவ்வளவு கம்ப்ளைண்ட் இவ்வளவு நாங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கலையே சார். அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு நாங்க வந்து போனோம், இங்க இருந்தாங்க, நாங்க சுட்டு பிடிச்சோம், யாரும் அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த இடத்துல கேள்வி கேட்கல. நான் எதிர்பார்த்தேன் யாராவது ஒருத்தங்க அது சார் அந்த இடத்துல தொடர்ந்து குற்றங்கள் நடந்ததாக கூறப்படுது சார், அந்த இடத்துல ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம், இந்த ஃப்ரண்ட் ஆப் மூலியமா பெண்கள் ஆண்கள்லாம் வந்து இருக்கிறாங்க, அது ஏன் சார் முதல் ஆக்ஷன் ஒருத்தர் கேட்பாங்கன்னு நினைச்சேன் சார். அந்த மாதிரி யாரும் கேள்வி எழுப்பினதான் நம்புறேன். நான் அந்த இன்டர்வியூ நான் பார்த்த மாதிரி தெரியல. அந்த கேள்விக்கு கமிஷன் என்ன பதில் சொல்லியிருப்பாரு நான் ஆர்வமா இருந்தேன். அப்படி ஒரு கேள்வி எழுப்பப்படல. ஸோ இதுதான் ஃபேக்ட், இதுதான் நம்ம பேசணும். இந்த சப்ஜெக்ட் நம்ம பேச வேண்டியது இதுதான். பெண்களின் பாதுகாவலராக சொல்லி மாற்றட்டி கொண்டு இருக்கும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இரு கரங்கள் கொண்டு நாங்கள் வந்து பார்த்தா எல்லாத்தையும் நடப்போம், ஒருவனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு மாற்றட்டுறீங்களே. நீங்க இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இப்போ உண்மையாவே ஒரு குற்ற உணர்வு இல்லை, ஒரு தைரியம் இருந்ததுன்னா நீங்க அழகா உட்காந்து ஒரு போஸ்ட் கொடுத்துன்னு ஒரு ஷூட்டிங் நடத்துறீங்களே, நீங்க இப்போ ஒரு இன்டர்வியூ வச்சு சொல்லுங்க பார்க்கலாம் சார். இப்போ வச்சு சொல்லுங்க சார், நீங்க பார்க்கலாம். வேற எதுவுமே வேணாம் சார். நான் உங்ககிட்ட கேட்கறது, இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூ சும்மா வச்சு நான் நடந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா எங்க சைட்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது, நாங்க வந்து இன்னுமே வந்து நாங்க சீரும் சிறப்புமாக தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம், எங்க ஆட்சி யாரும் குறை சொல்ல முடியாது, நான் வந்து என்ன நீங்க அப்பான்னு கூப்பிடுங்க, மாமான்னு கூப்பிடுங்க, சித்தப்பான்னு கூப்பிடுங்க, இப்போ சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்களுக்கு திராணி இருந்ததுன்னா தைரியம் இருந்ததுன்னா சொல்லுங்க சார். அப்போ உங்களுக்கே தெரியுது, இது வரைக்கும் யாரும் அதை அட்ரஸ் பண்ணலையே சார், யாருமே அட்ரஸ் பண்ணலையே. நானா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் 24 hours சுட்டு பிடிச்சிட்டோம் பாத்தீங்களா, பயங்கரமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உசரா இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் அந்த மாதிரி நான் பேட்டி வந்த மாதிரி தெரியல. நான் சொன்னேன் இவங்க எல்லாம் இப்போ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க, பெண் நிறுவனத்து வந்து போயிருக்கும் பேப்பர் ஸ்கிரிப்ட்லாம் அப்படின்னு நான் நேற்று சொன்ன ஒரு இன்டர்வியூல. நல்ல வேலை இது வரைக்கும் யாருமே இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியுது தவறு நடந்திருக்கு. இதுல சில பேர் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, அந்த இடத்துக்கு ஏன் போனாங்க, 11 மணிக்கு ஏன் போனோம், எதுக்கு போனோம் சார். அதாவது இதில் ஒரு விஷயம் பேசலாம் சார். அவங்க 2 பேரும் இன்ஸ்டாகிராம் மூலிமா அதில் ஒரு சில பேட்டிலாம் பார்த்தா ரொம்ப அபத்தமாக பேசுகிறாங்க, அந்த பொண்ணு போய் தவறாக பேசுகிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்ஸ்டாகிராம் மூலிமா 2 பேருக்கும் பழக்கம், அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அவங்க இதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு ஒரு 5-6 வாட்டி வந்திருக்காங்களாம், நோட்டை விட்டுட்டு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுவும் ஃபேக்ட் சரிங்களா, இது ஃபேக்ட். 5-6 டைம்ஸ் அந்த இடத்துக்கு சேம் பிளேஸில் அவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க நோட்டை விட்டுருக்காங்க. ஆனால் சார் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, அங்கே வந்தவனுங்க அங்கே பிளாக்ல சரக்கு விற்கிறாங்க, அங்கே டாஸ்மாக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே தான் மது அருந்திருக்கானுங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஏரியா வந்து இட் இஸ் ஹை அலர்ட் ஏரியா. பேசிக்கா கம்பல்சரியா நீங்க நைட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 1 hour ஒன்ஸ் சும்மா பெட்ரோல் அப்படி போயிட்டு வந்தாலே பிரச்சனை இருந்திருக்காது. புரியுதுங்களா? இதை வந்து செய்ய தவறிட்டாங்க சார். இது ஒரு சார் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய போலீஸ் லேப்ஸ் வந்து இருக்கு சார். இதெல்லாம் நம்ம பேசணும். நான் மீண்டும் அதுதான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். ஸோ சார் அதாவது எனக்கு இன்னொரு விஷயம் வந்து புரியல சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் தெரியுமா, நாங்கள் வந்து எவ்வளோ சீரும் சிறப்புமாக உடனே தவறு நடந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பேசின டிபேட்டாக இருக்கட்டும், இல்லை நான் சந்திச்ச திமுக நபர்களாக இருக்கட்டும், இதையே மார்த்தட்டி பேசுறீங்களே, இதில் என்ன சார் பெருமை இருக்கு சார்? தவறுகள் அதிகமாக நடக்குது, குற்றங்கள் அதிகமாக நடக்குது, அதுக்கு நீ எஃப்ஐஆர் போடுற, இதுல என்ன பெருமை உனக்கு? அதுக்கு நீ அரெஸ்ட் பண்ற, இதுல என்ன பெருமை உனக்கு? இன்னொரு விஷயம் இருக்கு சார். இந்த 3 பேர் நினைக்கிறேன், ஒருத்தருக்கு 30 வயசு, ஒரு 20 வயசு, 20 வயசு, 3 பேருமே ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ். இதெல்லாம் வந்து எல்லா நியூஸ்லயுமே வந்துருச்சு. இதை பத்தி நம்ம ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஆனா இது நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரிலீஸ் ஆகி வந்தவங்க பெயில்ல 1 மாசம் கழிச்சு பெயில்ல இருக்காங்க, 1 மாசம் கழிச்சு சம்பவம் நடக்குது.
இப்போ நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா, நம்மளோட லீகல் சிஸ்டம் இருக்கு இல்லையா சார், அந்த கோர்ட்டு நம்ம மதிக்கிறோம், அதை மிகப்பெரிய மரியாதை இருக்கு. யாரும் வேணே நீ வெளில போய் தப்பு பண்ணுப்பான்னு பெயில் கொடுக்கறது கிடையாது. கண்டிப்பாக பெண்களுக்கு எதிர்க்கான குற்றமாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணவன் கொலை பண்ணவெல்லாம் இருக்கான் இல்லையா சார், சார் இவங்களாம் வெளியில வந்து என்ன சார் பண்ண போறாங்க சார்? நியாயமான கேள்வி தானே சார்? கரெக்ட். சிம்பிளான கேள்வி இருந்தாலும் நியாயமான கேள்வி தானே சார்? சார் வெளில வந்து என்ன, நான் எல்லாருக்கிட்டையுமே முன்வைக்கிறேன் சார், வெளியில வந்து என்ன சார் பண்ண போறான்? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயங்கரமான காம்போவா இருக்கு சார். நம்ம KFCல போனா ஒரு காம்போவா ஆர்டர் பண்ற மாதிரி இது அந்த மாதிரி ஒரு காம்போவா இருக்கு. ஏன் நான் இதை குறிப்பிடுறேன்னா சார், உள்ள வந்து இருக்கக்கூடாதுன்னு லீகல் சிஸ்டமா வந்து என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு நாட்கள் இவ்வளவுதான் சொல்லி நீதிபதிகள்லாம் சைன் போட்டு பெயில் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. வெளியில வந்தா ஃப்ரீடமா எல்லாம் பண்றதுக்கு அரசு இயங்கிட்டு இருக்கு. பயங்கரமான காம்போவா இருக்கு. இப்ப வெளியில ரொம்ப டஃபா இருக்கு, இவங்க சிறப்பா அரசு நடத்துறாங்க, ஒரு ஆளுமையோட நடத்துறாங்க, ஓகேங்களா? அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி நீங்க குற்றவாளிகளை வெளியில விடலாம். நீதித்துறை வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த அரசை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா கிரிட்டிசைஸ் பண்ணி செய்தி கொடுத்துருக்காங்க நீதிபதிகள். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு நீதிபதிகள்லாம் இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் கொலை செஞ்சவன், ரேப் பண்றவன், எந்த குற்றவாளியும் சார் பெரிய லெவல்ல குற்றம் பண்ணவனுக்கு பெயிலே கொடுக்காதீங்கன்ற, தயவு செஞ்சு இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் அட்லீஸ்ட். ஏன்னா இங்க வெளியில நீ விட்டீங்கன்னா வெளில இருக்கவனுக்கு வந்து தகுதி கிடையாது இவனை மேய்க்கிறதுக்கு. உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சுச்சா? அப்ப நீ வெளியில விட்டுறீங்க, பாவம் இவனுங்க என்ன பண்றானுங்க, இவனுங்க அவுத்து விட்டுறானுங்க எல்லாத்தையுமே. அவனுக்கு அழகா ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு எல்லா இடத்தையும் கஞ்சா கிடைக்குது, இஷ்டத்துக்கு ரோட்ல நடு ரோட்லயே இறங்கி எல்லாரையும் வெட்டலாம். சார் நீங்க நம்ப மாட்டீங்க சார், வட சென்னையை சார்ந்து நேற்று ஈவினிங் ஒரு நியூஸ் வந்தது. வட சென்னையில MC ரோடுன்னு ஒரு ஏரியா இருக்கு, சரிங்களா? அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட், அது இந்தியாவிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அது ஒரு மிகப்பெரிய ஏரியா. அது அங்கே வந்து இந்த கஸ்டமர்ஸ் வந்து ரோட்டில் அப்படி நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த நிற்கிற அந்த பசங்க இருக்காங்க, வெளியே நிற்கிற பசங்க வந்து கூப்பிடுவாங்க, உள்ள வாங்க சார், கிளைண்ட் உள்ள வாங்கன்னு சொல்லி. அதுவும் ரீலாக வந்து ஒரு ட்ரெண்ட் ஆச்சு, கையை பிடிச்சி இருக்கிறானுங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சார். இதில் என்ன ஆகுதுன்னா சார், இந்த பசங்க நிற்கிறது இது ஒரு டீமாக இருக்கும், ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து டெய்லி வேஜஸ், அவங்களுக்கு டெய்லி சம்பளம் வந்தாங்கன்னா, இதில் இதுக்குள்ள ஏதோ ஒரு கும்பல் இருக்கும் போல இருக்கு, உள்கட்சியில் ஏதோ புதுசில் அவங்களுக்கு ஏதோ பாலிடிக்ஸ் இருக்கும் போல இருக்கு. சின்ன பசங்க சார், 17 வயசு பசங்க 16 வயசு பசங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். அவனுக்கு பாட்டு திடீர்னு வரானுங்களா, இந்த மாதிரி கூப்பிடுறவங்களா அவனுக்கு பாட்டு வெட்டிட்டு போயினே இருக்கானுங்க. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்காங்க. இது நேற்று நான் இரவு கேள்விப்பட்டேன் இந்த விஷயத்த. இதனாலே அங்க இன்னைக்கு நின்று கூப்பிடுற பசங்க இப்போ கேப்பும் மாஸ்க்கும் போட்டு பயந்து நின்று இருக்கானுங்க. இதுல என்னன்னா, இவனும் கஞ்சாடிக்கிறவன் அவனும் கஞ்சாடிக்கிறவன் சார். எவ்வளவு சாதாரணமா இருக்கு பாருங்க சார். நீங்க பாரு ரோட்ல நின்றீங்க, அவன் மாடு வரான் வெட்டான் போயினே இருக்கான், எந்த ஒரு பயமும் கிடையாது. சும்மா பிளேட வச்சு அப்படியே வெட்டிட்டு போறான். இது நடக்குது சார். இந்த அளவுக்கு தான் சார் இருக்கு. ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆன உடனே கத்தி எடுத்துக்கிட்டு ரோட்ல போற வர ஒரு 10 பேர் அசால்ட்டா அப்படியே வெட்டிட்டு போறானுங்கன்னு ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் சார். எந்த ஆட்சிகள் சார் இப்படி நடக்கும் சார்? தண்டனைகள் கண்டிப்பாக கடுமையாக்கப்பட வேண்டும் சார். இவங்கெல்லாம் வெளியில வந்து ஒன்றுத்துக்கு போகிறது கிடையாது. மிகப்பெரிய அழிவை வந்து நம்ம சந்திச்சு கொண்டு இருக்கோம் சார். தமிழக உண்மையாவே சொல்றேன், மிகப்பெரிய அழிவு. வெளியிலையும் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் 0, கவர்னன்ஸ் 0, ஆளுமை திறனே கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது, அம்மையார் இருந்தபோது நீங்க நினைச்சு பாருங்க, மினிஸ்டர்ஸ் கூட தப்பு பண்றதுக்கு யோசிப்பாங்க சின்ன லெவல்ல. காலையில எழுந்து நியூஸை பார்த்தா தான் தெரியும் அவங்க பதவி அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு. இது போன்ற சூழல் தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு கான்ஸ்டபிளை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாத சூழல் என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னு கேள்வி வரும். ஏன்னா கரப்ஷன் தலைவிரிச்சு ஆடுது. அந்த கான்ஸ்டபிளுக்கு 100 விஷயம் தெரியும் மேலதிகாரி பண்றது, அவன் எப்படி கை வைக்கிறது, ஒரு செயின் மாதிரி போகுது. சில அதிகாரிகள் உள்ளன, குறையே சொல்ல முடியாது சார். சூப்பரான ஆபீசர்ஸ்லாம் இருக்காங்க, ஆனா அவங்க கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. சரியா, புலம்புறாங்க, வருத்தப்படுறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க சார். லைக் எப்படின்னா சார், நான் ஒன்று சொல்றேன், இந்த நம்மளுக்கு வந்து இது எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்புன்றது 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தேர்தல். தயவு செஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் நான் திருப்பியும் குறிப்பிடுறேன் சார். ஓட்டு போடுற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே மைண்ட்லேருந்து எடுத்துடணும். ஜஸ்ட் திரும்பி பாருங்க, இந்த 5 வருஷம் எல்லாம் ஓகேவா இருந்ததா, சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்களா, லா அண்ட் ஆர்டர் விஷயம் இப்படி இருந்தது, சின்ன குழந்தை ரேப்பாக இருக்கட்டும், 80 வயசு கிளவி ரேப்பாக இருக்கட்டும், பாலியல் தொல்லைகளாக இருக்கட்டும், போக்சோ சட்டமாக இருக்கட்டும், எவ்வளோ நடந்தது ஏது நடந்தது, நீங்கள் திரும்பி ஒரு யூடியூப்பை பாருங்கள் சார். நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஜஸ்ட் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி
யூடியூப்ல வந்து டிஎம்கே நல்லா பண்ணிருக்கு, டிஎம்கே அகைன்ஸ்டா நகரும் யூடியூபை பாருங்க, அவங்க செஞ்ச எல்லாமே தெரியும். நீங்க கூகுள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு கேஸுகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, எப்படி இருக்குன்னு ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நான் உள்ளபடியே சொல்றேன். ஏன்னா மக்களுக்கு இருக்க ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன சார் தெரியுமா சார்? மறதியா? பெரிய பிரச்சனை சார், அது பெரிய பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு வந்து டோட்டலாவே வந்து கரப்டட் சிஸ்டமா ஆகிப்போச்சு சார். இதை வந்து மாற்றக்கூடிய ஒரே சக்தி மக்கள் மட்டும்தான். இப்போ எங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட்லாம் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் இந்த மாதிரி வந்து சேனலில் கேட்கும் போது உள்ளபடியே நாங்கள் உண்மையை சொல்கிறோம், இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கையில் தான் அந்த முடிவு இருக்குது. இதில் வந்து நம்ம எல்லா சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறதுலையும் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. அந்த தண்டனையை பற்றி நான் குறிப்பிடும் போது சார், நான் இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 வயசு குழந்தை வந்து ஹாசினின்ற குழந்தையோட கேஸை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சார். 7 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையை அனுபவிச்சு வெளியில் வந்துட்டான். ஏன் காரணம் கேட்டிங்கன்னா சாட்சி இல்லை. ஆமாம், நான் குறிப்பிட்டிருந்தேன் தெரியுமா, தண்டனைகள்லாம் கொஞ்சம் அதிகப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாட்சி இல்லைனா கூட பரவாயில்ல சார், 25 வருஷம் உள்ள இருக்கட்டும் சார், என்ன சார் பண்ண போறாங்க? அவங்க அம்மாவை கொண்டுட்டான், என்ன சார் பண்ண போறான் வெளியில வந்து? ஓகே, நீங்க சாட்சியில நீங்க போடுங்க, ஜட்மெண்ட் 25 இயர்ஸ் கழிச்சு வெளில வரட்டும் சார். அதாவது இங்க லீகல் சிஸ்டம்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலி இது இப்படிதான் ஒர்க் ஆகும், இப்படிதான் ஒர்க் ஆகும்னு இருக்கு, எனக்கு புரியுது. ஆனா மக்களை கொல்றவனை, ஒரு மிருகத்தனமா இருக்கிறவனை நம்மளுக்கு தெரியும்ல சார், விசாரிக்கும் போது சில நம்ம மூளைக்கு தெரியும், மனசுக்கு தெரியும். ஆனா வந்து பார்த்தா இங்க பேப்பர்ஸ் பார்க்கும்போது அது ஒத்துக்காது. ஓகேவா? நிறைய பேர் நம்ம ஜட்ஜஸ்லாம் பேசும்போது சொல்லியிருக்காங்க என்னப்பா பண்றதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஆனா நீ தண்டனை காலத்தை அதிகப்படுத்துங்க, 7 வருஷம் வச்சுங்க, 25 வருஷம் வைங்க. இன்னொன்று சாட்சின்றது எனக்கு அது புரியல சார் ஒரு லாஜிக்கு. இப்போ சாட்சியில் எப்படி சார் இப்போ ரேப் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோனி கேமரா வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி லைட் வச்சுக்கிட்டு, இப்போ ஓகே லைட் கரெக்டாக இருக்காப்பா, ரேப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா சார் ஸ்டார்ட் பண்ணுவான். இல்லை வெட்டுறவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிற்க வச்சுட்டா இப்படி கொஞ்சம் கழுது இப்படி திருப்பு, இதுதான் பொசிஷன் மார்க் பண்ணா சார் வெட்டுவான். இல்லை ஆளை கூட்டம் சார்ஜிங் இப்படி வச்சா சார் வெட்டுவான். சிஸ்டம்ல எரர் இருக்கு, சிஸ்டம்ல தப்பு, கம்ப்ளீட்டாக சிஸ்டம்ல வந்து பெரிய தப்பு இருக்கு சார். அதனால வந்து நான் இந்த சிஸ்டம் எப்படி அமையணும் அப்படின்னா மக்களுக்கான சிஸ்டமா அமையணும், பிராக்டிக்கலா இருக்கணும்னு சொல்லுவாங்க. திருத்தம் கொண்டு வரணும், டோட்டலாவே பிராக்டிக்கலா இருக்கணும். ஒருத்தன் கொலை பண்றான் வெளில போய் என்னடா பண்ண போறான்? போடுறான் 30 வருஷம் போடுறான். இப்போ நம்ம அண்ணன் சீமான் வந்து பல்வேறு விஷயங்களை சொல்றாரு இல்லையா, மொத்த பேருக்கும் அரசாங்க வேலைன்னு சொல்றீ நிறைய விஷயங்களை பேசுறாரு. அது சில பேர் உருட்டுன்றாங்க, சில பேர் ஆதரிக்கிறாங்க இல்லையா. அண்ணன் இது போன்ற விஷயங்களை ஸ்ட்ராங்கா பேசினா சூப்பரா இருக்கும் சார். இதுலயும் ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தா இதுதான் சார் கொண்டு வரணும். தமிழக மக்களுக்கு, பெண்களுக்கு குற்றம் பண்றவன் ஆனா அவர் சொல்றாரு, அவர் சுற்றுவேன்றாரு, கழுத்து அறுத்துருவன்றாரு. ஓகே, பட் நான் டெக்னிக்கலா இருக்குது அதெல்லாம் அண்ணன் பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் பேசும்போது கேட்பாங்க. அவர் மட்டும் கிடையாது, அண்ணாமலை போன்ற பீப்புள்ஸ் லீடர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இந்த சப்ஜெக்டை எடுத்து, ஏன்னா அவரும் ரொம்ப இன்டெலெக்சுவலா பேச முடியாது, சட்டமே டோட்டலாவே வந்து மாற்றி ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். சரியா? இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணிட்டியா, இப்போ இந்த சார் ஒரு லாஜிக் இருக்கு சார், ஜெயிலு போனா பெயிலுன்றானுங்க, ஜெயிலு உள்ள போனா பெயிலு அப்படின்றானுங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க சார். உள்ள போனா 15 days, 20 days, 30 days, மேக்ஸிமம் 60 days. அதே மாற்றணுன்றேன் சார். நான் குற்றங்களை ஏற்ப மாற்றணுன்றேன். கொலை பண்ணிட்டானா 15 வருஷம் உள்ள, அதுக்கப்புறம் தான் பெயிலே அப்ளை பண்ணு சார். ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபாய் பெனால்ட்டி போடுற. சாமானிய மக்கள் பாவம், நம்ம ஒரு 5000 20,000 சம்பளம் நீங்க வரீங்கன்னா ஹெல்மெட் போடலாம் 1000 ரூபாய். எதுக்காக? திருத்தணும். இதுக்கே நீ 1000 ரூபாய் பெனால்ட்டி வாங்குற அப்படின்னா ஒரு உயிரை எடுத்துட்டு உள்ள உட்காந்து 15 நாள்ல நீ பெயில், 20 நாள்ல பெயில், 1 மாசத்துல பெயில கொடுக்குறா எப்படி சார் திருந்தோம்? எப்படி அவன் திருந்துவான்? கொலை பண்றா நம்ம 30 25 வருஷம் உள்ளதாண்டா. எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டா 15 வருஷம் உள்ளதான். நான் சொல்றது கொலை பண்றவனை பத்தி பேசுறேன், எல்லாரும் பத்தியும் பேசுறேன். ஒவ்வொரு செய்யற குற்றங்களை பொறுத்து தண்டனை காலங்களை அதிகம் செய்து லீகலாவே சிஸ்டமா மாற்றணும். அட்மினிஸ்ட்ரேஷன், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஆட்சியில கேவலமா இருக்குது. எப்படியும் அடுத்தவங்க வரப்போறது கிடையாது. அதனால அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அதை பத்தி நம்ம கவலை பண்ண அவசியம் சார். இறுதியாக இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு நான் சொல்றேன் சார். அதாவது இந்த முரண்பாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன். ஹெட் ஆஃப் தமிழ்நாடு ஃபோர்ஸ் அப்படின்றது யாரு சார்? டிஜிபி. கரெக்டா? நம்ம டிஜிபியே ஆக்டிங் டிஜிபி தான். ஆமா, இப்போ போடுற டிஜிபி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் டிஜிபி இப்போதைக்கு போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ பாருங்க, அங்கிருந்தே முரண் கேடு. தமிழ்நாடோட ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸே ஆக்டிங் டிஜிபி தான் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சவுக்கு சங்கர் கண்டினியூஸா அதை பத்தி பேசிட்டு இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அது ஒரு பெரிய பாலிடிக்ஸ். அந்த இடத்துல யாரை போடணும், யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்க, செகண்ட் பிளேஸ் இருக்காங்க, இது ஒரு பெரிய பாலிடிக்ஸ். அங்கேயே முரண் கேடு சார். டிஜிபி கூட ஆக்டிங் டிஜிபி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு.
இப்போ நான் என்ன சொல்றேன், அவர் மட்டுமா ஆக்டிங் டிஜிபி? முதல்வரும் ஆக்டிங் முதல்வர் தான், டெப்டி சிஎம்மும் ஆக்டிங் டெப்டி சிஎம் தான். அது மொத்தமே ஒரு சினிமா கூடாரம். அது அந்த கூடாரத்துல எல்லாம் நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும் பார்வையாளர்கள், கூத்தாடிகள் மாதிரி நம்ம உட்காந்து பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவன் மொக்க படம் போட்டாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும், நல்ல படம் போட்டாலும் பார்த்து தான் ஆகணும். இவ்வளவுதான் சார். அவங்க நம்மள ஒரு கோமாளியாக பார்க்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. நம்ம கோமாளியா இருக்கணுமா இல்ல காலரை தூக்கி விட்டு தான் நிமிர்ந்து நடக்கணுமான்றது 2020 தேர்தலில் ஓட்டு போடும்போது மக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் நேற்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ரொம்ப ஹார்ஸா பேசிட்டாரு, இப்பெல்லாம் பேச தவறு இல்லை அப்படின்னு சொல்லி கண்டனங்கள்லாம் கூட எழுந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சார் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார், அழகா நான் அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்கள், அதாவது என்ன, அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தலைவராக இருந்த பொழுது ஹையஸ்ட் பிரஸ் மீட் அதிகமாக ஊடகவியாளர்களை சந்தித்த ஒரே தலைவர் யாருன்னா அண்ணாமலை தான். நான் சொல்றது என்னன்னா, கடந்த 4 வருஷம் கூட விட்டுருங்க, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 10 years ஆஃப் பாலிடிக்ஸ் 15 years ஆஃப் பாலிடிக்ஸ் கூட வச்சுக்கோங்க சார். நீங்க டெய்லி காலைல நியூஸ் ஓபன் பண்ணீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் நியூஸே கிடையாது. எந்த பேப்பர்லையுமே ஏதாவது ஒரு பேப்பர் 2 பேப்பர்லையாவது, நேஷனல் பேப்பர் வரைக்கும் நான் சொல்றேன், அவர் இல்லாத நியூஸே கிடையாது. சிம்பிளா யோசிங்க, அவர் வந்து ஜேர்னலிஸ்ட் கிட்ட வந்து ப்ராப்பராக நடந்துக்கல, மரியாதை கொடுக்க தரல, அநாகரிகமாக பேசுறவருன்னா சார் எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் ஒரே மாதிரிலாம் எப்பவுமே இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் ஜேர்னலிஸ்ட் தூக்கிலாம் விடாது. திருமாவளவன் அவர்களை வச்சு செஞ்சாங்களா பாலிமர் டிவி? ஆமா. ஏன் செஞ்சாங்க? அது ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு அந்த சேனல் கிட்ட. திரு அண்ணாமலை அவர்கள், மக்களின் தலைவர் குறிப்பிடப்படும் திரு அண்ணாமலை அவர்கள், ஓகேங்களா, இதே மாதிரி நடந்திருந்தாருன்னா ஆரம்ப காலத்துல இருந்து எல்லா சேனலும் அவர் அப்பவே ஓரம் கட்டி வச்சிருக்கோம். அவர் இந்த லெவலுக்குலாம் வந்திருக்கவே முடியாது சார். அதனால தயவு செஞ்சு நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா, ஒரே ஒரு இந்த சம்பவத்தை வச்சு நீங்க சிம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி வந்து அவர் அநாகரிகமா பேசுறாருன்னா சொல்லவே நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வெளியில வராரு, நிற்கும் போது நீங்க பாத்துருக்கீங்களா, அண்ணா வணக்கம் எப்படின்னா இருக்கீங்க, அண்ணா சாப்பிட்டு போங்கண்ணே, அண்ணா என்ன அண்ணா சாப்பிட்டீங்கண்ணே, அண்ணா ஓகே அண்ணா நான் உள்ள போயிட்டு வந்து நான் பேட்டி கொடுக்குறேண்ணே, அண்ணா கண்டிப்பா கொடுக்குறேன், அண்ணா இங்க வேணாண்ணே, அண்ணா வேணாண்ணே, நன்றிண்ணே சார். அவர் அப்படிதான் சார் மக்கள் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 100% ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கிளீனா ஃப்ரேம் பண்றாங்க. இந்த விஷயத்த யார் ஃப்ரேம் பண்றாங்களா சொல்ல வரல, சரிங்களா? இது வந்து கிளீனா ஃப்ரேம் பண்றாங்க அவரை, ஓகேவா? ஸோ அவர் வந்து வெளியில சொல்றாரு, அண்ணா இருக்குண்ணா பேசுறா நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னா வேணான்னு சொல்லிட்டு வராரு. பின்னாடியே வந்து தேவையில்லாத கேள்வியில முன் வச்சு ஃபோர்ஸ் பண்றாங்க, ஓகேவா? அவர் ஏற்கனவே இதே மாதிரி அவருக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, திரும்ப போய் அவரை ஃபோர்ஸ் பண்ணி சொன்னா, இன்சிஸ்ட் பண்ணா அவருக்கு அது பிடிக்காது. ஏற்கனவே கோயம்புத்தூர் ஏன் வந்து இங்க இருந்து அங்க தாவி அங்க இருந்து அங்க தாவறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கேட்டாரு. எங்க போனாலும் வந்து நின்றுக்கீங்களே, நான் தான் எல்லாமே பேட்டி கொடுக்கணுமா, கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்றாரு. சார் எனக்கு தெரிஞ்சு மிகவும் நாகரிகமாக பிரஸ்ஸை ஹேண்டில் பண்றதுல அவரை மாதிரி வேற யாருமே கிடையாது சார். நான் உள்ளபடியே சொல்றேன் சார், இது உண்மை சார், இது யாருமே கிடையாது சார். இல்ல அவர் பேசும்போதுமே சொல்றாரு, தமிழ்நாட்டு ஊடக பத்திரிகையாளர் அண்ணன் தம்பி போல பழகிக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து எங்களை வந்து இது பண்றீங்கன்னு வார்த்தை பயன்படுத்தினாரு. சார் நான் ஃபேக்ட் பேசுறேன் சார். இது நான் பொய் சொல்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து போடுங்க, கமெண்ட்ல கூட போடுங்க. உண்மையா தான் தயவுசெய்து கமெண்ட்ல போடுங்க. பழைய பிரஸ் மீட்லாம் இருக்கும்ல, பாருங்க எப்படி அவர் ஹேண்டில் பண்றாரு, எவ்வளவு மரியாதையா பேசுறாரு, எவ்வளவு கேள்விகளுக்கு அழகா பொறுமையா நிறுத்தி நிதானமா, அண்ணே நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அண்ணா முடிச்சிடறேன். எந்த பத்திரிகை நீ சொல்லு என்ன பத்திரிக்கை? இல்ல சும்மா சொல்லு என்ன சொல்லுப்பா. ஒண்ணு சரி, நீ தான் இப்படி கேட்குற, அடுத்து வர யாரையாவது சொல்லிட்டு இன்னொரு அம்மா கொசு கொடுக்குறாங்களா, அந்த அம்மா என்ன பத்திரிக்கை நீங்க சொல்லுங்க, என்ன பத்திரிக்கை, அந்த குரலை வச்சுக்கிட்டு என்ன சார்? அதாவது ஒரு மாதிரி பாருங்க சார், அதாவது கம்பேரிசன் நீங்க பண்ணணும். இவரை நம்ம ஒரு குற்றம் சொல்றோம் அப்படின்னா, இப்போ திமுக காரங்களாம் உச்சம் சார், மதிச்சதே கிடையாது சார். ஒருத்தர் கூட பத்திரிக்கையாளரை ஃபுல்லாக செட்டிங்காக எவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டு கூட இருப்பாங்களோ அவங்கள தான் அவங்க வச்சுக்கிறாங்க. பட் செட்டிங்கிறத தாண்டி முதலமைச்சர் அவங்க டீம் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க கேட்டாங்க. பாவம் அந்த ஜேர்னலிஸ்ட்டை நம்ம அப்படிதான் சொல்லணும். அதை இவங்க போய் சொம்படிக்கிறது கிடையாது. பாவம் அந்த மைக் நிற்கிற ரிப்போர்ட்டர் கேமராமேன் அவங்க என்ன பண்ண முடியும்? சரியா? அது அழகா ஒரு போர்வையில் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள், பெண்களின் பாதுகாவலர். சென்னையின் முதல்வர் திரு அண்ணன் சேகர்பாபு அவர்கள், சரியா, பிரஸ்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும் சார். நேத்து கூட நடத்தி காட்டினார் சார். அதான் சொல்ல வந்தேன். அவர் பாட்டுக்கு வந்தாரு,
அப்படியே அழகாக தட்டி விட்டு அவர் பாட்டு வாங்க சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடும். இதுக்கு மேலே ஒரு பத்திரிகை எவ்வளோ சார் அசிங்கப்படுத்த முடியும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை? இதெல்லாம் விடவா சார்? இது என்ன சார் பண்ணிட்டாரு? எப்பா எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குப்பா, என் ஸ்பேஸை விடுப்பா, நான் உனக்கு வந்து நீ ஏன்ப்பா தேவையில்ல கேள்வியை கேட்குறேன், நான் எங்கள் அண்ணன் மாதிரி பழகிட்டு இருக்கோம், நீ வேலையை பார்த்துட்டு போ. இதைத்தான் அவர் சொன்னது சார். இதில் வந்து ஒருமையில பேசிட்டாரு. நல்லா பாருங்க சார். ஒருத்தர் வந்து பார்த்தா நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் அரசியல்வாதிகளை. அண்ணன் திரு சீமான் அவர்கள் என்னடா சொல்கிறா, என்ன வாடா போலாம் பேசுறேன், அண்ணன் உரிமையில பேசுகிறேன்டா. ஸோ எவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்க சார் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வாங்க போக அண்ணன் வணக்கம்ண்ணே அதெல்லாம் பண்ணும்போதுலாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இனிச்சுது. பேசும்போது ஃப்ளோல நீ அதை பண்ணாத, அண்ணாமலை உரிமையில் பேசிக்கிட்டான். வா போ, ஒருமையில ஒரு சாதாரணமாக பேசும்போது நீ அதை பண்ணாத. இப்போ இப்போ அரவிந்த் சார் இப்போ நான் பேசுகிறேன், அரவிந்த் கொஞ்சம் ஏன் அப்படின்னா ஒன்று தவறாயிடுமா? அதுதான் நான் ஃப்ரேம்னு சொன்னேன். அவர் மொத்தமா சொல்ல அவர் பட் அவர் திரும்ப திரும்ப அவரை ஃபோர்ஸ் பண்ணத்தானே அவர் திரும்ப ரியாக்ட் பண்றாரு. அவர் கேட்கறது வந்து ஜென்யூனான விஷயம் சார். சார் இன்னும் நான் தகவல் என்ன கேள்விப்படுறேன்னா, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட கட்சி சார்ந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதை போய் கேள்வி இரிட்டேட் பண்ண அவர் ட்ரிகர் ஆவாரு, ட்ரிகர் ஆகி அவர் பேசுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டதாக தகவல். ஏன்னா சார் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் சார், இது வந்து ஃபேக்ட். பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கு, பிஜேபி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை தான். பிஜேபி கட்சியா தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்தியது. இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, இன்னைக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க, இன்னைக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் அவங்கவுங்க ஒவ்வொரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பேஸை கொண்டு வந்து நிப்பாட்டினது அண்ணாமலை. ஆன் ரெக்கார்ட்ஸ் நான் பேசுகிறேன். நீங்கள் அவரை வந்து பிஜேபி தலைவராக தமிழ்நாடு தலைவராக நம்ம பார்த்து முடிச்சாச்சு சார், ஓகேவா? ஆனால் அவர் உண்மையாக சொல்கிறேன், உண்மையாகவே இஸ் அ பீப்புள் லீடர். அவர் பீப்புள் லீடராக கன்வெர்ட் ஆகிட்டாரு சார். சார் அதாவது எவ்வளோ பெரிய சேனல் சார், நான் வந்து உள்ளபடியே நான் பார்த்தனாலும் நான் சொல்கிறேன் சார், எவ்வளோ பெரிய சேனல்ஸும் சார் அவரை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்க. எனி யூடியூபர் அவரை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்க, ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. நம்ம கேட்கும்போது நம்புற மாதிரியே இருக்குன்னு சொன்னால் கூட, தீவிரமான ரசிகர்களாக இருந்தால் கூட, அந்த யூடியூப் பேசுகிறவங்களோட தீவிரமான ஃபேனாக இருந்தால் கூட, அண்ணாமலை பற்றி பேசினா கீழே நீங்கள் பேச தப்பு, அவர் அப்படி கிடையாது, ஜென்யூன் பர்சன், பொய் பேசுகிற இல்லைண்ணா, நீங்கள் மற்றெல்லாம் ஒத்துக்கிறேண்ணே, ஆனால் இது நான் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. சரி நான் சொல்ல சத்தியம், உண்மை உண்மை, ஆச்சரியப்படுத்த கிடையாது. கலைஞர் டிவிலேயே அவங்க அண்ணாமலை தப்பா போனாலும் கீழே நெகட்டிவாக தான் கமெண்ட் சொல்லணுன்றது நான் நம்புகிறேன். ஏன்னா இஸ் அ வெரி டிரான்ஸ்பரண்ட் லீடர் சார். அவர் டிரான்ஸ்பரண்டாக இருந்திருக்காரு, ஓப்பனாக இருந்திருக்காரு, முட்டு கொடுத்தது கிடையாது, எந்த இடத்துலையுமே முட்டே கொடுக்க மாட்டாரு. இவ்வளோ ஏன் சார் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் யார் சார் சொல்லுவா இன்னைக்கு காலத்தில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு சார். அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, சரியா? இந்த மாதிரி ஒரு சொல்றதுக்கும் ஒரு டேரிங் வேணும்ல சார். அவர் நெகட்டிவாக நான் அதை சொல்லலை, பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். அவருக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக சொல்கிறாரு, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் ஒரு விஷயம் வைக்கிறாரு, நான் வந்து நல்லது நடக்கும்னு நம்புகிறேன். அவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கல, கம்மா போடுறாரு. 2026 கூட்டணி இன்னும் டைம் இருக்கு, நான் நம்பி தான் வந்திருக்கேன், நல்லபடியாக நான் போவோம்னு நம்புகிறேன், நான் பிறகு பேசுகிறேன் இதை பற்றி டீட்டெயில்டா. சத்தியமாக ஃபுல் ஸ்டாப் போடல, கம்மா தான் போட்டிருக்காரு. நீங்களே பாருங்க அந்த இன்டர்வியூ, உங்களுக்கு புரியும் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த ஒரு சின்ன ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை அவர் ட்ரிகர் பண்ணி ஃப்ரேம் பண்ணி அவரோட இதை கெடுக்கணும் ஜேர்னலிஸ்ட் மத்தியில். அதாவது என்னன்னா சார், ஒரு எல்லாருக்கும் ஒரு கடுப்பு இருக்குது சார். நீ வந்து இந்த ஜேர்னலிஸ்ட்டை வச்சு தானே பேசி 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 ப்ரெஸ் மீட்டை கொடுத்து உங்கள் விஷயத்தை கன்வே பண்ணி நீ ஒரு இடத்த ரீச் ஆகிற. ஃபர்ஸ்ட் நான் அந்த அடையாளத்தை வந்து நான் வந்து காலி பண்றேன் அப்படின்னு செய்யற வேலை தான் சார். ஏன்னா எவ்வளவு யாரோட தூண்டுதலின் பேரா 100% சார். சார் ஏஎன்ஐல எவ்வளவு இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காரு சார், அவரு எவ்வளவு இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காரு சார். நீங்க போய் பாருங்க சார், நீங்க போய் பாருங்க. அவரை ட்ரிகர் பண்ற மாதிரி கேள்வி கேட்க சார். ஜேர்னலிஸ்ட்டை வந்து கேவலமா திமுக மாதிரி வேற யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் பண்ண முடியாது சார், நடத்தவும் முடியாது சார். சார் டெப்டி சிஎம் சார், டெப்டி சிஎம் என்னைக்காவது கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருக்காரா? துச்சமா மதிக்க கூட மாட்டாங்க. கேட்கும் போது அங்கே போய் கேளுங்க, என்ன பேசுனீங்க, வேலையை பாருங்க. சேகர் பாபு வந்து தமிழ்நாட்டின் சென்னையின் முதலமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் டைரக்ட் பண்ணுவார். பின்னாடி பார்த்துருக்கீங்களா? போதும் வாங்க போகலாம். சிஎம் அவர் டைரக்ட் பண்ணுவார் சார், வாங்க போகலாம், போதும் அது இல்லைன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு நல்லா தான் பண்ணுங்க போ. எப்போ சொன்னாங்க? நான் சொல்ல சார். இப்படி தான் சார் பேசுவார் அவரு. எப்போ சொன்னாங்க? நான் சொல்லியே. வாக்குறுதி கொடுத்தப்பா காட்டு எங்க ஊத்தா? அதான் தெரியாது. எந்த சாலினி
சும்மா தெரிஞ்சுதான் சொல்லு, சும்மா சொல்லு சார். என்ன சார் இதெல்லாம்? அதாவது எங்கேயாவது நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்றதே முதல் தப்புன்ற நான். அதுவே முதல் தப்பு. இவனுக்கு உள்ள கம்பேரிசனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் ரகம் தனி, இவர் ஒரு தனி ரகம், இவர் வேற ரகம். சரியா? அவர் மக்களின் தலைவர் சார். இன்னைக்குனாலும் என்னைக்கும் அவர் சொல்லிட்டாரு, நாங்கள் தனி கட்சி எனக்கு ஆரம்பிக்குமா தெரியும் சார், எவ்வளோ பணம் வேணும் அதுவும் தெரியும், நான் இதில் செட் ஆகலை அப்படின்னா அதையும் ஓப்பனாக சொல்கிறாரு பாருங்க சார். நான் விலகி போயிடுவேன், மக்கள் பணியை செய்வேன். சிம்பிளா சார்? அவருக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு. இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட், இஸ் வெரி கன்சிஸ்டன்ட். அதில் அந்த நிலைப்பாட்டில் அப்படியே நிற்கிறாரு சார். எனக்கு தெரிஞ்சு ஆளுமை, அதாவது ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு ஓகேவா, மக்களுக்கு பிடித்த தலைவராக இன்னைக்கு நிற்கிறவர் திரு பீப்புள் லீடர் திரு அண்ணாமலை அவர்கள். எந்த சந்தேகமும் கிடையாது சார், அதில் எந்த மாற்றமே கிடையாது. வெரி ஜெனியூன், வெரி இன்டெலெக்சுவல். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.